இந்த ஆறோட தண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது. அதனால அத எல்லாருமே பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினும் எட்டி பார்த்துட்டுருக்கா. இப்ப இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கார பொண்ண வந்து கண்ணு காட்டுறாங்க. அத பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன தெரியாம தள்ளி விட்ட மாரி ஹீரோயினி வந்து அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இத பார்த்துட்டு வீரர்கள் எல்லாரும் அவள காப்பாத்துறதுக்காக வராங்க. அப்ப இந்த இளவரசி என்ன பண்றாங்க, இந்த தண்ணி ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த விஷம் உடம்பு பூரா பரவிரும். இதுக்கான மருந்து கூட நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி இளவரசி சொல்லவுமே, அவள யாருமே காப்பாத்த போகல. அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி ஹீரோயினா தான் மேல வரா. அப்போ வந்து அவள காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவரே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க. இப்ப அவர் வந்து ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு பார்க்குறாரு அவள. பார்க்கும்போதே தெரியுது அந்த விஷம் அவ உடம்பு பூரா பரவி, அவ எலும்பு வரைக்கும் வந்து பரவி இப்ப இளவரசி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவ மாதிரி மருத்துவர கூப்பிடுங்க உடனே அப்படின்னு சொல்ல, மருத்துவரும் வந்து இவள செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்ல விஷம் வந்து ரொம்ப உடம்பு பூரா பரவிடுச்சு. ரொம்பவே காப்பாத்துறது கஷ்டம். இதுக்கான மருந்து கூட என்கிட்ட இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப இளவரசி வந்து ஹீரோயின் கிட்ட, "உனக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இத ஹீரோயின் பார்த்துட்டு அவ கையும் புடிச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துர்றா. அப்ப 2 பேருமே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துர்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உடனே வீரர்கள் எல்லாரும் வந்து அவங்கள காப்பாத்துறாங்க. தண்ணிக்குள்ள இளவரசி விழுந்துட்டா இல்லையா? அவள எப்படியாவது காப்பாத்தி தானே ஆகணும். இந்த விஷயம் வந்து அரசருக்கு தெரிய வருது. அரசர் வந்துட்டு இதுக்கான மருந்து உடனே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய மருத்துவரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான மருந்து கொண்டு வந்து 2 பேருக்குமே குடுக்குறாங்க.